நிலச்சரிவால் உறவுகள் உடைமைகளை இழந்து தவிக்கும் வயநாடு மக்களுடைய வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்வதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்த ஒரு செய்திதான் தற்பொழுது நிம்மதியை கொடுத்திருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உணர்கின்றனர். கேரளா மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடர் கனமழையின் எதிரொலியாக கட்டாற்று வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 400ஐ கடந்துள்ள நிலையில் தற்பொழுது வரை மீட்பு பணிகள் நடைபெற்றும் வருகின்றன. வயநாடு மாவட்டத்தில் பெரும்பாலானோர் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வீடுகள் உடைமைகளை இழந்து தவித்தும் வருகின்றனர். இந்த நிலையில்தான் வயநாடு மக்களுடைய சிரமத்தை குறைக்கும் வகையில் கேரளா மாநில அரசு அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வங்கிக் கடன்கள் தள்ளுபடி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் சூரல்மலை பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவு வங்கியான கேரளா வங்கியில் கடன் பெற்றுள்ளனர். இதனிடையே மாவட்டத்தின் பலரும் வீடுகள், குடும்ப உறுப்பினர்கள் உடைமைகளை இழந்து தவித்து வரும் நிலையில் கடன் பெற்றவர்களுடைய மொத்த கடனையும் தள்ளுபடி செய்வதாக கேரளா வங்கி அறிவித்துள்ளது. கேரளா வங்கி சார்பில் ஏற்கனவே முதல்வரின் நிவாரண நிதிக்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த வங்கியில் பணியாற்றியும் பணியாளர்கள் தாங்களாக முன்வந்து தங்களது 5 நாள் ஊதியத்தை முதல்வரின் நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.